எந்த அளவுக்கு உண்மை என்பது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அதுல கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் படுத்தியிருக்காங்க. அதற்காக அவருடைய கணவரை கொண்டிருக்கிறார்கள், அவர் குழந்தையை கொண்டிருக்காங்க. குழந்தையோட உடம்பு கிடைச்சிச்சு, இன்னும் அந்த மனைவியோட உடம்பு கிடைக்கவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த சேதமும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நந்தனத்துல செய்தது பூரா தமிழர்கள் தான். அதனால இங்க அந்த அரெஸ்ட் பண்ணாலும் இப்ப வெளியில சுத்திட்டு இருக்கிறார், ஜாமீன் வாங்கி வெளியில வந்துட்டார். இதுதான் நிலைமை. இங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். காவல்துறையினர் என்ன வேலை செய்யணும்? சவுக்கு பின்னாடி அலையிறதை விட்டுருங்க, மாரிதாஸ் பின்னாடி அலையிறதை விட்டுட்டு. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். எந்த நேரத்தில் நம்ம முதல்வர் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று சொன்னாரோ, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 2 நாளில் 2-3 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு இடத்துல என்னன்னா 75 வயது மூதாட்டி ஒருவரை ஒரு இளைஞர் போதையில் பலாத்காரம் செய்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த பெண், அந்த குழந்தை, கணவர் இந்த பாலியல் பிரச்சனையினால 3 பேர் பலியாகி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நந்தனத்தில் ஒரு மன வளர்ச்சி குறித்து ஒரு பெண், இளம் பெண் பாலியல் பலாத்காரத்துக்காக இருக்காங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழக்கு இப்படி வந்துட்டே இருக்குது. நந்தனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வேலைக்கு சேர்ந்து 20 நாள் தான் ஆச்சு. ஆனால் இந்த வழக்குக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கும் ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்குது. ரெண்டுலேயுமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இதில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் திமுக காரங்களாக இருக்கிறது தான். அங்கேயும் அவர் வெளியில் ஒரு கேன்டீன் நடத்திட்டு இருந்தார் அண்ணா யூனிவர்சிட்டியில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த முத்து செல்வம்ன்றவர் அவர் ஒரு கேன்டீனை நந்தனம் கலைக்கல்லூரியில் உள்ள நடத்திட்டு இருக்காரு. அங்கே வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண் கும்பகோணத்திலிருந்து 20 நாள் தான் ஆகுது. பல பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அந்த முத்து செல்வமாக இருக்கட்டும், அவர் கூட இன்னும் 2 பேர், கார்த்திகேயன், அப்புறம் இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த கேன்டீனில் மாஸ்டராக இருக்கவர் அவர் பலாத்காரம், இன்னும் 2 பேர். அந்த பெண் மிகவும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவருக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் 3 பேர் அடையாளம் காமிச்சிருக்காங்க. இன்னும் 2 பேருன்னு சொல்றது யாருன்னே தெரியல. இப்போ அது யார் அந்த சாருன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அப்படிதான், ஒருத்தர் தான் மாட்டினாரு, மற்றவங்க யாருன்னே தெரியல. யார் அந்த சார், யார்கிட்ட அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளம் தெரியாமலே சென்று விட்டது. அதே தான் இங்கேயும் நடக்குது. இதுலேயும் போதை தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. அந்த பீகாரிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்தவங்க, கட்டட வேலைக்காக இங்கே அந்த பாலிடெக்னிக் பக்கத்தில் தங்கியிருக்கிறாங்க. பீகாரிகளை தான் இப்போ அவர் கூட அவருடைய சகாக்கள்ன்றாங்க, அவர் கூட வேலை பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுவுமே உண்மை தெரியலை. 3 பீகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக 7 பேரை விசாரிச்சிருக்கிறாங்க. அதில் 3 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிச்ச பேர் யாருன்னே நமக்கு தெரியலை. வெளியூர்லேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்க கண்டிப்பாக உள்ளூரில் இருக்கிறவங்களோட உதவி இல்லாமல் இது செய்ய முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் இவங்க பீகாரிகள்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அதில் கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் படுத்தியிருக்காங்க. அதற்காக அவருடைய கணவரை கொண்டிருக்கிறார்கள், அவர் குழந்தையை கொண்டிருக்காங்க. குழந்தையோட உடம்பு கிடைச்சிச்சு, இன்னும் அந்த மனைவியோட உடம்பு கிடைக்கவே இல்லை. இவங்க எங்கே தூக்கி போட்டாங்கன்னு கூட தெரியல. உண்மையிலே கூட குற்றம் செய்தவர்களை கைது செய்திருந்தால் அந்த உடல் நேரம் கிடைத்திருக்கணும். ஏன் கிடைக்கலைன்றது நமக்கு தெரியலை. இப்படி அதுவும் போதையின் காரணமாக நடந்தது தான் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. நீங்கள் அடுத்தடுத்து நடக்கும் இந்த பாலியல் பலாத்காரங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே போதையில் செய்த குற்றங்களாகத்தான் தெரிகிறது. ஒன்றும் மது போதை, இல்லாட்டி கஞ்சா போதை, இல்லை ஏதோ ஒரு போதைப் பொருளை உட்கொண்டு செய்திருக்கிறாங்க. பீகாரிகள் செய்ததுனால தமிழ்நாட்டுக்கு எந்த சேதமும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நந்தனத்தில் செய்தது பூரா தமிழர்கள் தான். அதனால் இங்கே இதில் நம்ம இந்த ஊர் அந்த ஊருன்னு இல்லை, உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஊரில், மாநிலத்தில் நீங்கள் என்ன விதமான பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுக்குறீங்க. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு எவ்வளவோ பேர் சொல்லியாச்சு, எவ்வளவோ கூச்சல் போட்டாச்சு. ஆனாலும் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காகவே எல்லா ஊப்பிகளும் இந்த அரசுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை நடந்திருந்தால் தான் அவங்களுக்கு அது தெரியும், அதோட வழி தெரியும். அது வரைக்கும் அவங்க இப்படி தான் முட்டு கொடுத்துட்ருப்பாங்க. காவல்துறை இப்போ என்னதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க? எப்படி அது டாஸ்மாக்க மூட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. டாஸ்மாகில் இருக்கிற எக்கச்சக்க வருமானம் வர்றதை உங்களால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த போதையை போட்டுட்டு அவங்க செய்கிற அநியாயத்தை கூடவா தடுக்க முடியாது உங்களால்?
ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் தான் இதை தடுக்க முடியுமா? கேட்டால் நாங்கள் குற்றங்களில் வந்து குறைவாக இருக்குது, உத்தரப்பிரதேச பாரு, குஜராத்தை பாருன்றாங்க. நாங்கள் எதுக்கு அந்த மாநிலத்தை பார்க்கணும்? அது அந்த மாநில அரசோட தலைவிதி, அந்த மக்களோட மக்கள் தான் குரல் கொடுக்கணும். எங்கள் மாநிலத்தில் தமிழகத்தில் நடக்கும் அநியாயத்துக்கு தமிழர்கள் தானே, நாங்கள் தானே வந்து குரல் கொடுக்கணும். அதை குரல் கொடுத்தா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. பாதுகாப்பாக இருங்க. ஏன் இல்லையே, உங்களுக்கு 60% மேலே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து உள்ளது இங்கே. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. எங்கேயும் குறைஞ்சதா வந்து எந்த ரிப்போர்ட்டும் சொல்லலை. அதற்கு மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு வந்து இது வந்து வெளியில் வந்தது, வெளியில் வராததெல்லாம் நமக்கு கணக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, அப்படி வந்தவங்களுக்கு என்ன விதமான தண்டனை? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அரெஸ்ட் பண்ணாலும் இப்போ வெளியில் சுற்றிட்டு இருக்கிறார், ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட்டார். இதுதான் வந்து நிலைமை. இங்கே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். காவல்துறையினர் என்ன வேலை செய்யணும்? சோக்கு பின்னாடி அலையிறதை விட்டுங்க, மாரிதாஸ் பின்னாடி அலையிறதை விட்டுட்டு குற்றவாளிகளை பிடிங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், உங்கள் ரோந்து பணியை வந்து சிறப்பாக செய்யுங்கள், குற்றவாளிகளை மேலே எஃப்ஐஆர் போடுங்க, அவங்க ஜாமீனில் வெளிவராதபடிக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. இதை விட்டுட்டு அவங்க மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கு வந்து இந்த பெண்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டது எங்கேயும் ஒரு ரிமோட் ஏரியாவில் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்காக ஆளாக்கப்பட்ட போது என்ன சொன்னீங்க? ஒதுக்குப்புறமான இடம், எதுக்கு ஆண் நண்பரோட போனாங்கன்னு சொன்னீங்க. இங்கே கணவனோட இறந்த ஒரு பெண் இறந்து போயிருக்கிறார். அப்போ வந்து இது வந்து என்ன ஒதுக்குப்புறமான இடமா? இப்போ என்னது சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பாலிடெக்னிக், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள், கல்வி கற்பவர்களும் கல்வி நிலையங்களில் வசிப்பவர்களும் கல்வி நிலையங்களுக்குள்ளும் தான் இந்த தவறுகள் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன இதுவா ஒதுக்குப்புறமான? அது கூட நீங்கள் சொன்னீங்க எதுக்கு தனியாக நிற்கிறான்னு சொன்னீங்க. இன்றைக்கு கணவனோடு இறந்த ஒரு பெண் தான் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார். ஒரு காலேஜ், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. முன்னாடி இந்த இது வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவர் இந்த மாதிரி பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்தப்ப இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. இப்பயும் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய காலேஜுக்குள்ளேயே வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன ஸ்டூடெண்ட்டு, அங்கே என்ன தங்கியிருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்றதே தெரியல. உடனே என்ன சொல்லுவாங்க? குற்றவாளிகளை பிடித்து விட்டோம். எல்லா பாதிப்புக்கும் ஆளாகி ஒன்று இறந்து போகிறாங்க, இல்லை மனதும் உடலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம்? வருமுன் தடுப்பது தானே. அப்போ நீங்கள் சிசிடிவி கேமரா வைக்கிறதோ சரி, இல்லை பாதுகாப்பு கொடுக்குறதோ சரி, அதில் வந்து இந்த காவல்துறை என்ன கவனம் செலுத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெரியவே இல்லை. அதனால் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. சும்மா வெத்து இந்த ஆரவாரமோ வெற்றுக்கூச்சலோ, இல்லை நீங்கள் வெறும் ஒரு கிளைம் பண்ணிக்கிறது, நாங்கள் வந்து அப்படி கொடுக்குறோம் இப்படி பாதுகாப்பு கொடுக்குறோம், மற்ற மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை செயலில் காட்டுங்க. முதல்வர் அதை செயலில் காட்ட வேண்டும். தனக்கு கீழ் வரும் காவல்துறையை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும், இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவர்களை நியமியுங்கள், அவர்களை ஈடுபடுத்துங்கள். தேவையில்லாத மற்ற வேலையெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதை செய்யுங்க முதல்வரே. தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பெண்களை காப்பாற்றுங்கள், எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள், இந்த மாதிரியான போதை ஆசாமிகளிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.